திருப்பரங்குன்றம் வழக்கில் மதுரை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு நீதி பரிபாலன முறைக்கு எதிரானது என ஈரோட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். வெனிசுலா அதிபரும் அவரது மனைவியும் அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஈரோடு சூரம்பட்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் அமெரிக்க அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அமெரிக்காவே அமெரிக்காவே வெனிசுலா விட்டு வெளியேறு, வெனிசுலா விட்டு வெளியேறு, வெனிசுலா அதிபரை அன்பு தோழர் மதுராவை விடுதலை செய், ராணுவ நடவடிக்கை என்று சொல்லை செய்துள்ள கூடாது கூடாது விடுதலை செய், விடுதலை செய். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகம் கூறியதாவது: அதிபர் டிரம்ப் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எல்லா நாடுகளோடும் ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பது, எல்லா நாடுகளுக்கும் எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது என்கிற ஒரு மோசமான அதிபராக, அமெரிக்க வரலாற்றிலேயே மிக மோசமான அதிபராக ட்ரம்ப் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்தியாவின் மீது வரி விதித்தது, அல்லது உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துகிறேன் என்கிற பெயரில் அமைதி பரிசு எனக்கு தான் கொடுக்கணும், அமைதி விருது எனக்கு தான் கொடுக்கணும்னு அடம் பிடிச்சது. இப்போ பார்த்தா அவரே போய் வெனிசுலாவில் இராணுவத்தை அனுப்பிச்சு ஒரு சண்டையை மூட்டுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுறது, இந்த மாதிரி எந்த வரம்புகளுக்கும் நான் உட்பட மாட்டேன் என்கிற முறையில் தான் அவருடைய அணுகுமுறை என்பது இருக்கிறது. ஆகவே அமெரிக்காவினுடைய இந்த சர்வதேச விதிமுறைகளுக்கு விரோதமான நடவடிக்கைகளை கண்டிப்பதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறோம். அதே மாதிரி இன்றைய தினம் திருப்பரங்குன்றம் பிரச்சனை சம்பந்தமாக சென்னை மதுரை நீதிமன்ற அமர்வு நீதிபதிகள் தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு முற்றிலும் நீதி பரிபாலன முறைக்கு முற்றிலும் விரோதமானது என்பதை முதலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே இது போன்ற வழக்குகள் உயர் நீதிமன்றத்துக்கு வந்து 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழக்கமாக ஏற்றப்படுகிற இடத்தில்தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும், புதிதாக வேறொரு இடத்தில் தீபம் ஏற்றப்பட வேண்டியதில்லை என்று மதுரை அமர்வு நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கை 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கோ அல்லது அதற்கு மேற்கொண்ட எண்ணிக்கை கொண்ட அமர்வுக்கோ தான் விசாரணைக்கு அனுமதித்திருக்க வேண்டுமே தவிர அதே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்தது என்பது மிக தவறானது. இரண்டாவது, புதிதாக ஒரு இடத்தில் ஏன் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்கான எந்த காரணத்தையும் மனுதாரரும் சொல்லவில்லை, இன்றைய தீர்ப்பிலே அமர்வு நீதிமன்றமும் சொல்லவில்லை. வழக்கமாக ஏற்றப்படுகிற இடத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி தீபம் ஏற்றப்பட்டு முடிந்தாகிவிட்டது. இன்னொரு தூண், இது விளக்கு தூண் என்று இன்றைக்கு வார்த்தையை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அது விளக்கு தூண் என்பதை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீதிபதிகள் முடிவுக்கு வந்தார்கள் என்கிற கேள்வியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். ஏன்னா இந்திய தொல்லியல் துறை, தமிழக தொல்லியல் துறை, அனைத்து தொல்லியல் அறிஞர்களும் அது விளக்கு தூண் அல்ல, அது நில அளவை கல் என்று அதற்கான ஆதார ஆவணங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் நீதிபதிகள் தானாக வலிந்து அது விளக்கு தூண் என்று இன்றைய தீர்ப்பை குறிப்பிட்டிருப்பது. ஆகவே இந்த தீர்ப்பை அதிலேயும் தமிழ்நாடு அரசாங்கத்தை அவர்கள் கண்டித்திருப்பதும், கண்டிப்பதற்கு பயன்படுத்தியிருக்கிற வார்த்தைகளும், எந்த ஒரு மாநில அரசாங்கமும் குறிப்பிட்ட பிரச்சனையில் மேல்முறையீடு செய்வது என்பது இயல்பான ஒன்று. மேல்முறையீடு செய்த காரணத்தினாலேயே அது கண்டனத்துக்குரியது என்கிற முறையில் நீதிபதிகள் தமிழ்நாடு அரசாங்கத்தை கண்டித்திருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. நீதிபதிகளுடைய இத்தகைய அணுகுமுறை என்பது ஒரு உள்நோக்கம் கொண்டதாகவும் அரசை குற்றம் சாட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடையே அவர்கள் குற்றம் சாட்டியிருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளுமே கடந்த முறை விட கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். நாங்களும் கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று எங்களுடைய மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. அதற்கு உட்பட்டு பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் அதை வற்புறுத்துவோம். எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டி என்கிற முறையில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அது இன்னும் எந்த தேர்தல் களத்தையுமே அவங்க சந்திக்கலை. கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிட்டு அவங்களுடைய தேர்தல் வாக்குப்பலம் என்ன என்பது சம்பந்தமாக இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் முன்னிலையில் நிரூபிக்கலை. அவங்களுடைய உண்மையான வாக்குப்பலம் என்ன என்பது அவர்களுக்கே தெரியாது.
இத்தகைய சூழ்நிலையில் அவர்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி என்று சொல்வதே ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா அதிமுகவும் ஒரு பலமான கட்சி தான், இன்றைக்கும் அதுதான் எதிர்க்கட்சியாக இருக்கிறது. ஒரு நீண்ட ஸ்தாபன கட்டமைப்பை தமிழகத்தில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆகவே இதையெல்லாம் இவை எதுவுமே இல்லாத தாவேகா திமுகவுக்கு ஒரு வலுவான போட்டியாக இருக்கும் என்பதை நான் ஏற்கவில்லை. இது போன்ற காணொளிகளை காண்பதற்கு எங்களது சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் காணொளியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளவர்களுக்கு எங்களது நன்றி.